4 இருக்கின்றன. ரிக்யஜுர், சாமம், அதர்வனம். இதிலே யஜுர்வேதத்தினை இரண்டாக பிரித்து சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்று என 5 பாகங்களாக பிரித்தோம் என்றால் நடுபாகமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேதத்தில் எப்பொழுதும் ஒரு ஆபரணத்தை வைத்து பூட்டுகின்றோம் என்றால் வெளியிலே அட்டைப்புட்டி, அப்புறம் ஒரு பேப்பர், அப்புறம் ஒரு இரும்பு டப்பா, அப்புறம் ஒரு விலை உயர்ந்த டப்பா உள்ள ஆபரணம் அப்படின்னு வைத்து பூட்டுவதை போல இந்த வேதத்தினிலே மத்திய பாகமானது மிகவும் சிறப்பு. அவ்வாறாக கிருஷ்ண யஜுர்வேதமானது மிகவும் சிறப்பானது. மத்தியமா பாகமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண யஜுர்வேதம், அதிலே ஸ்ரீருத்ரம் என்பது மத்திய பாகமாக இருக்கின்றது. இதிலே 11 அணுவாகங்கள் இருக்கின்றன. அந்த 11 அணுவாகங்களிலே நடு அணுவாகமாக 6வது அணுவாகம். இதிலே நமசிவய என்கின்ற பஞ்சாட்சரம் மத்தியமமாக இருக்கின்றது. ஆபரணம் போல, ரத்னம் போல மத்தியகூடமாக இருக்கின்றது. அத்தகைய வேதத்தினை தற்பொழுது வேத பிராமணர்கள், வேங்கை வாசலில் வசிக்கக்கூடிய வேத பிராமணர்கள் மிக சிறப்பாக ஸ்ரீருத்ர